guys, நாங்கள் தான் கேமிங் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மஞ்சுளிகா கேம் ப்ளே தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காஞ்சனா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இல்லை மஞ்சுளிகா வீட்டுக்கு வந்திருக்கோம். ரெண்டும் ஒரே இது தான். ஆனால் ஏன் மஞ்சுளிகான்னு வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி வாங்க பார்ப்போம் அந்த காஞ்சனா எங்கே இருக்கான்னு. வரேன். இன்றைக்கி நம்ம மோட்டிவ் என்னென்னா ஸ்கூட்டி எஸ்கேப் தான். இவள்கிட்ட இருந்து நம்ம ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போய் விற்க போகிறோம், அவ்வளோதான். அது 10 ரூபா கூட தேராதுடா. நாங்கள் கிராணி வீட்டிலேருந்து எடுத்த இதுவே 30,000 ரூபாய்க்கு விற்றோம். உன் ஸ்கூட்டி 50,000 ரூபாய்க்கு போகிறா பாரு. நின்றா. ஏன் கத்துற நீ? அப்போ என் பிஜிஎம் போடவா? போடு. எனக்கு சிரிப்பு தான் வருது நிஜமா. நல்ல சூப்பர் பிஜிஎம் இது. சாவியை ஓப்பன் பண்ணியா? சின்ன பெட்டி, நகை பெட்டி மாதிரி இருக்குது. ஆனால் அவன் நகையே ஒன்று கூட நகை போடலை. வேறு எதுவும் இருக்கா? தேடுவோம். இங்கே ஒன்றும் இல்லை. ஏதோ லெட்டர்னா வருது 5 days லெஃப்ட்டுன்னு. அது என் லவ் லெட்டர்டா. யாருக்கு எழுதுனது? கிராண்ட் பாக்கா? அடியே காஞ்சனா எங்கடி இருக்க? அது நான் என் வீட்டுக்கு எழுதுன லவ் லெட்டர்டா. ஓ சாரி காஞ்சனா. ஓப்பன் பண்ணியாச்சு மேட்ச் பாக்ஸு. ஆனால் அது எதுக்கு தேடணும்னு தெரில. என் வீடு மாதிரிடா. என்ன நீ கோளாறு ஆகிட்டியா? உன் வீடு மாதிரியா? அப்போ எங்கள் வீடு என்ன? இந்த வந்தாச்சு. சாவி எடுத்துகிட்டு மேலே போகிறோம். என்ன இருக்குது உள்ள? இங்கேயும் ஒன்றும் இல்லை. மேலே இருக்காளா காஞ்சனா? வந்துட்டா காஞ்சனா வந்துட்டா. ஏன்னா காஞ்சனா குரலே காணோம். வந்துட்டா. ஆனால் பார்த்த மாதிரி இல்லை. கண்ணு தெரியாது போல் பாவம். எவ்வளோ தைரியம் தான் எனக்கே கண்ணு தெரியான்னு சொல்லியிருப்பேன். நீ வாடாடே. ஓ சாரிங்க. நீங்கள் வாங்க காஞ்சனாங்க. இந்த பாக்ஸ்லேயும் ஒன்றும் இல்லை. காஞ்சனா வந்துட்டா. ஸ்கூட்டி டயர் ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு. ஐயோ இவனை மேலேனா ஏறுறா. என்னடா யாரு நல்ல லெஜெண்டு. பொறுக்கியா இருப்பா போல. சரியான பொறுக்கி பயலாம். பையன் இல்லை பொண்ணு. எனக்கு 2 மாதிரியும் தெரியுது உன்னை பார்க்க. தயவு செஞ்சு நீனாச்சும் என் பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலை கட்டி கொடு. இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்க, இதை மாற்றினாலே ஹாஸ்பிட்டலாக மாட்டுறோம். இதில் நான் வேறு ஹாஸ்பிட்டல் கற்றுக் கொடுக்கணுமா உன் பொண்ணுக்கு? முதல்ல உன் பொண்ணை காட்டு முதல்ல. அது வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்கு. அப்போ அப்படியே அமுச்சு விட்டு பாய் சொல்லிவிடு. அது இனிமேல் வராது. எவ்வளோ தைரியம் தான் என்ன சொல்லு. ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன். முடிஞ்சால் பண்ணுங்கிறேன். நான் பாட்டுக்குன்னு செவனையான்னு போயிட்டுருந்தேன். தூக்கி உள்ளே வந்துக்குச்சுன்னு ஓவராக பண்ணுதுங்க. நீ இப்போ என் வீட்டுக்குள்ளே இருக்க. நான் நினச்சேன்னா உன் கழுத்தை நெரிக்க முடியும். முடிஞ்சா வா. மேலேருந்து தான் பார்த்துட்ருக்கேன். முடிஞ்சா வா கீழே. இரு வரேன். வா வரேன். காஞ்சனா என்னடா? எங்கடா இருக்க? நடா இல்லை டி எங்கடா இருக்க? காஞ்சனா ஒளிஞ்சிக்கிறது இடம் இது. ஆக்ஸ் கிடச்சிருச்சு. இது வந்துட்டா காஞ்சனா. எப்படியாச்சும் இப்போ நான் தப்பிச்சே ஆகணும். இந்த சுற்றியில் தடா உன் மண்டே உடைக்கணும். ஐயோ வந்துட்டாலே. ஐயோ கண்ணே தெரியாத உனக்கு. கீழே தான் நான் ஒளிஞ்சிட்ருக்கேன். உன் கண்ணுக்கு என்னாச்சு? கோளாறு ஆயிட்டியா? அப்பப்போ ஆயிடுவேன். வெளியே வந்துட்டோம். போவோம். பயப்படாமல் போவோம். காஞ்சனா எங்கண்ணா? காஞ்சனா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
சாவி தான் காஞ்சனா வீட்டில் தான் பறந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நான் தந்திரகாரி. நீ தந்திரக்காரி இல்லை, மந்திரக்காரி. எவ்வளோ பெரிய ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடி வரா காஞ்சனா. இவனா சென்னை மெட்ரோவில் இருக்க வேண்டியது, இங்கே வந்து கஷ்டப்படுறா பாவம். சோட்டா பீம் படத்தில் வர கதா கிடச்சிருக்கு நமக்கு. இதை வச்சு அவளை வந்துட்டா. வாடி என் காஞ்சனா, அடிச்சிட்டேன். ஆக்சுவலி என்னதான் கோட்டில் ஹீரோயினாக கூப்பிட்டாங்க, ஆனால் நான் தான் பாவம் பார்த்து ஸ்னேகாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன். வந்தேன்னு வை, ஓங்கி விட்டேன்னா நீ பறந்துருவ. ஸ்கூட்டி டயர் கிடச்சிருக்கு நமக்கு. இதை கொண்டு போய் அங்கே வைப்போம். என்ன டயர்னால் செவருக்குள்ளே போகுது. இதுக்கு வேறு சாவி. எத்தனை சாவி தான் இதுக்கு வச்சுருப்பாங்கன்னு தெரில. நான் எத்தனையோ சாவி வச்சுருக்கேன், உனக்கு என்ன? இவ்வளோ சாவி வச்சுருந்தா நான் எப்படி கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதாக இருக்குது. ஈஸியாக எஸ்கேப் ஆக எதுவும் வழி சொல்ல. நீ எஸ்கேப்பே ஆக முடியாது. அட போடை காஞ்சனா. கிராணி சி காஞ்சனா. என்னடா? உனக்கு கிராணியை தெரியுமா? எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கியா? உன்னோட அது 1000 மடங்கு பேய் தெரியும்ல. உட்காரு. இந்த உலகத்தில் எனக்கு மேலே யாருமே இல்லை. நீ அதை பார்த்தா நீயே ஓடி போயிடு. அப்படியே ஓடிடு. காஞ்சனா வந்துட்டா. ஆடிக்கிட்டு டின்னுக்குன்னு வரா. நம்ம இப்போ டின்னுக்கு வேலையை முடிக்கணும் பட்டார்னு. டைலாக் கேவலமாக இருக்கு. சரி நீ டைலாக் அடி பார்ப்போம். பாம்னா இருக்கு. நல்லா யாருன்னு நினச்சேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா காஞ்சனா. Day 2. இதில் இவள்கிட்ட என்ன வாங்க போகிறேனோ, செருப்படி தான் இவர் செருப்பு போடலை. டேய், உன் இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன? நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. கேமிங் பிரதர்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி தான் என்னது? எவனுக்கு தெரியும்? போய் கமெண்ட்டில் பின் பண்ணி வை. ஏன் உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கா? என்கிட்ட இல்லை, ஆனால் நான் கேமிங் பிரதர்ஸை ஃபாலோ பண்ண போகிறேன். சரி, மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடு. நானும் ஃபாலோ பண்ணுறேன். காஞ்சனா, இன்னொரு ஸ்கூட்டி டயர் நமக்கு கிடச்சிருக்கு. ஆமாம், ஸ்கூட்டினா 2 டயர் தான் இருக்கும், பின்ன ஒரு டயரால் ஓட முடியும். இந்த டைலாக்னால் நல்லா தான் பேசுகிற நீ. உன்னால் ஒரு டைலாக் கூட அடிக்க முடியல. இவெல்லாம் வந்து விளாட வந்துட்டான். உன் கூடயா விளாண்டுட்ருக்கேன்? உன் வீட்டில் தானே விளாண்டுட்ருக்கேன். இங்கே தான் ஒளிஞ்சிருக்கேன். கண்ணு தெரியாமல் போடுறா கொழுடு மாதிரி இவன் பேசுகிறா. இங்கே பாரு, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கேன். வா, உனக்கு அடியில் தான் ஒளிஞ்சிருக்கேன். நான் நினச்சேன்னா உன் மடியிலே வந்து ஒளிவேன். போடா லூசு. என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? டைம் ஆகிட்டுருக்கு, வீட்டுக்கு நான் போகணும். ஆனால் இங்கே சில 2 இது காஞ்சனா ஆகிய நீ என்னை அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்க. காஞ்சனா வந்துடுச்சு, போயிடுச்சு. அடியே காஞ்சனா, என்னைய விட்டுடி, நான் அப்படியே ஓடி போயிடுறேன். நீ ஏன் காலில் வந்து விழுந்துருக்க? அசிங்கமாக இல்லை?
அப்படியும் டைலாக் அடிப்பேன் நினச்சியா? சுரக்காத்த போல வர்றான்டா, காஞ்சனாவை தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன்டா. என்னடா டைலாக் கூட அடிக்க தெரில நீ. இங்கே ஒளி இடம் இருக்குது, ஆனால் ஒளிஞ்சிட்டோம். பரவாயில்ல, காஞ்சனா மறுபடியும் கண்ணு தெரியாமல் போகிறா. நீ யாரு ஃபேன்டா? நீ யாரு ஃபேனு கிரிக்கெட்டில்? நான் காஞ்சனா ஃபேன். நான் கிரிக்கெட்டில் இல்லைடா மண்டை. சாரிடா கொண்ட. போடா. டேய் கொண்ட, எங்கே இருக்க? டேய் இருக்கேன், வாடா டேய். நீ சிஎஸ்கே ஃபேன்னா கமெண்ட்டில் எல்லோ கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுடு. அதே நீ ஆர்சிபி ஃபேன்னா கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுடு. நான் கண்டிப்பாக ரெட் கலர் ஹார்ட்டை தான் போடுவேன், ஏன்னா நான் காஞ்சனா ஃபேன். நானே எல்லோ கலர் ஹார்ட் தான் போடுவேன், ஏன்னா நான் சிஎஸ்கே ஃபேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஜாமானாக சேர்த்துட்ருக்கோம் ஸ்கூட்டி எஸ்கேப்புக்கு. இந்த காஞ்சனா வேறு இடையில வந்து டார்ச்சர் பண்ணுறா. இதுக்கு இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்நேரம் நான் கிராணி வீட்டில் இருந்தேன்னா பட்டு பட்டுன்னு தாத்தாவோட கண் எடுத்து தாத்தான்னு போட்டு போயிட்டு. இப்போ இந்த மஞ்சுளிக்கா வீட்டில் பாட்டின்னு எதுவும் பாட்டு இல்லை, அதனால் நான் கண்ணையும் எடுக்க முடில. அதனால் சீக்கிரமாக தாத்தாங்கிற மாதிரி பாட்டின்னு ஒரு பாட்டை டக்குன்னு கண்டுபிடிங்க. காஞ்சனா நான் எப்படி இருக்கு? கேவலமாக இருக்கு. நன்றி காஞ்சனா. ஏன் இவ்வளோ நேரம் வீடியோ போடல? பல ரீசன் காஞ்சனா. இனிமேலாச்சும் போடுவேல? ஊருக்கு போயிட்டேன், இனிமேல் கண்டிப்பாக போட வேணான்னு தெரில. ஒழுங்காக போட்டு தொலைக்கிற, இல்லை மண்டையை வெட்டிடுவேன். இந்த இப்போவே உன் கொண்டையை வெட்டிட்டு போகிறேண்ணா. இந்த வெட்டிட்டா. நல்லா இருப்பியா நீனா? நான் தான் அப்பே சொன்னேன்ல, என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. அதனால் செய்ய முடியாத விஷயத்த செஞ்சு காட்டுறது தான் நாங்கள் கேமிங் பிரதர்ஸ். முடிஞ்சால் இந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு காமிடா, அப்போதான்டா நீ கேமிங் பிரதர்ஸு. இந்த வரேன்டா, இதுக்காண்டே இந்த டேல முடிக்கிறேன்டா. உன் கதையை முடிச்சுட்டு உன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறான்டா. காஞ்சனா ஏன்டா கை தட்டுற? கை தட்டுற பழக்கம்னா எனக்கு இல்லை, உனக்கு தான் இருக்கும். ஏன்டா காட்சிலாவோட புள்ள மாதிரி கத்திட்டு இருக்க? நான் அப்படி தானே கற்றுவேன், எல்லாம் கேட்கணும்டா. நான் அப்படி தான் கற்றுவேன். நீ இயர்ஃபோன் போட்டு கேட்கணும். இயர்ஃபோன் போட்டு பாட்டு கேட்கணுமா? என் பிஜிஎம்மை கேட்கணும். பரவாயில்ல, அனிருத்துக்கே டீச்சராக இருப்ப போல. ஃபஸ்ட்டு நீ வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி காட்டுடா. அதானே பண்ணிகிட்ருக்கேன். உன் ஸ்கூட்டியோடு நான் எஸ்கேப் ஆக போகிறேன், வெயிட் பண்ணு. இந்த செட் பண்ணியாச்சு. இதை இப்போ கீழே போட்டோன்னா அவள் வேறு வந்துடுவா. ஒளிஞ்சுப்போம். ஒளிஞ்சிக்கிட்டாச்சு. வராளா காஞ்சனா? தானே நமக்கு ஹேமர் தேவை. எத்தனை பூட்டு, எத்தனை கதவு? அடுத்த டைம் கிராணி வீடியோ போடு. நான் கிராணியை பார்த்ததே கிடையாது. கிராணியை பார்த்தது இல்லையா? கிராணியவே கதற விட்டேன் எங்களுக்கு, உன்னை கதற விட தெரியாதா? அந்த கிராணியெல்லாம் ஒரு ஆள். கிராணியோட பவரை பற்றியும் நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. கிராண்ட் பானா வந்தான்னு வையே, உன்னை 100 மீட்டர்லேருந்து போடுவான் உன்னை கண்ணை வச்சு.
ஆமாம், கிராணி பவர் தான். உன்னை விட கிராணியும் கிராண்ட்பாவும் பவர் தான். உன்னை விடையும் பவர் தான் அவங்க. நீ இருடா டேய், உன்னை முடிச்சுட்டு கிராணி தான் கெத்துன்னு காட்டு போகிறான்னு பாருவா. ஓ, நீ தான் கிராணியா? நான் கிராணி இல்லை, நான் கிராணியோட சப்போர்ட்டர். நான் ஒழுங்கா அட் டைம் கிராணி கேமில் தோக்குறேன். வாய்ப்பில்லை அதுக்கு. இந்த உடச்சாச்சு, அவ்வளோதான் காய்ஸ். நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். சொன்ன மாதிரி ஸ்கூட்டி எஸ்கேப் ஆக போகிறோம். இந்த உடச்சாச்சு, அவ்வளோதான். பயந்து ஒளிஞ்சிட்டேன். என்ன பண்ணுறது? அப்போ நான் இப்போ தைரியமாக நின்று அடிக்காமல் இருப்பியா நீ? அதான் என்கிட்ட அடி வாங்கினியே. சோட்டா பீமியோட கதை எடுத்துகிட்டு வந்தேனா? எங்கே இருக்க கிராணி? ஓ, நீ மஞ்சுளிக்காவா? எங்கடா இருக்க? காஞ்சனா என்ன பின்னாடி அலைய விட்டுற. இங்கே பாரு, கத்துற வேலைலாம் வச்சுக்காத. ஒழுங்கா பாமா வாங்கி கொடு. ஐ மீன் அமுத்தாஞ்சன் பாமா வாங்கி கொடு. அது உன்னோட ஹஸ்பண்டு கிட்ட கேளு. ஓ சாரி, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையோ, என்னை மன்னிச்சிடு. உனக்கு வேணா சொல்லு, நான் கிராண்ட்பாவை அமுச்சு வைக்கிறேன். வேணுமா வேணாமா கிராண்ட்பா? எனக்கு யாரும் வேணாம், நான் தனியாக நின்று ஜெயிப்பேன். நீ தோக்க போகிறது எல்லாரும் பார்க்க தானே போகிறாங்க. என்னடா மியூசிக் அது? ஏய், யாரும் இங்கே உள்ளே யாரையும் பதுக்கி வச்சிருக்கியா உன்னோட ஆளை? இந்த வந்துட்டாளே. இதை சொன்னால் வந்துடுவா அவ. ஏய், என்னை பற்றி தப்பாக பேசுனா வெளுத்து போடுவேன். ஓடி போய்டு அப்படியே. அவ்வளோதான், ஓடிடு அப்படியே. இப்போ நான் எஸ்கேப் ஆக போகிறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ், நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம இந்த வீட்டை விட்டு ஸ்கூட்டி எஸ்கேப் பண்ணிட்டோன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணி விடுங்க. நீ பெல் பட்டன் சொல்ல அமுக்க மறந்துட்ட. பெல் பட்டனா? சப்ஸ்கிரைப்ல உள்ள பெல் பட்டன். ஓகே, அதை தான் நீயே சொல்லிட்டியே. டினுக்கு